ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட் 22/6/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 1 crore பெனால்ட்டி 10 years இம்ப்ரிசன்மெண்ட். அப்போது இந்த 1 கோடி அபராதம் என்ன சொல்லுது, யாருக்கு? அதே போல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை யாருக்கு? இந்த விஷயம், இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இப்போது இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்துடலாம். நீட் வினாத்தாள் கசிவு சர்ச்சைக்கு இடையே புதிய சட்டத்தை அமுல்படுத்தியது மத்திய அரசு. அப்போது இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது, இது போஸ்டட் டேட் என்னன்னு பார்த்துடலாம். ஜூன் 22 சனிக்கிழமை இன்று காலையில் 7:41 போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீட், UGC, நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக சர்ச்சைகள் எழுந்த நிலையில், அப்போது 2 டேஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை நம்ம வீடியோலையும் போஸ்ட் பண்ணிட்டோம். UGC நெட் எக்ஸாம் ஜூன் 18 நடத்தப்பட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் மத்திய அரசு புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. அந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நெட் தேர்வு நடத்தப்பட்ட நிலையில் ரத்து செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. ஸோ இதுக்காக இந்த புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அந்த புதிய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் UPSC மற்றும் பணியாளர் தேர்வாணையத்தால் SSC நடத்தப்படும் ஆட்சேர்ப்பு தேர்வுகள், அதே போல் NTA நடத்தக்கூடிய நீட் எக்ஸாம், JEE எக்ஸாம், QT எக்ஸாம், நெட் தேர்வு போன்ற நுழைவுத் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவுகள், முறைகேடுகள் மற்றும் திட்டமிடப்பட்ட முறைகேடுகளை தடுக்க பொதுத் தேர்வுகள் நியாயமற்ற வழிமுறைகள் தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அப்போது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான மசோதா கடந்த பிப்ரவரியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தற்போது இந்த சட்டத்தை அமுல்படுத்தும் வகையில் மத்திய அரசு நேற்று அறிவிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின்படி நீட் தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடு செய்தால் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதோடு குறைந்தபட்சம் 1 கோடி வரை அபராதமும் விதிக்கப்படும். அப்போது வரக்கூடிய தேர்வுகளில் எந்த முறைகேடுகள்லையும் ஈடுபட்டால் மினிமம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது மட்டும் இல்லாமல் 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த புதிய சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு, நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக தேர்வர்கள் மத்தியில் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நீட் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்று இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் புதிய சட்டத்தை அமுல்படுத்தியுள்ளது மத்திய அரசு. ஸோ இதுதான் இந்த செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நீட் ஆஸ்பிரன்ஸ் 2025 நீட் ஆஸ்பிரன்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்கிறோம், அதையும் பார்த்துருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. இப்போது நீட் UG 2024 தொடர்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, இல்லைன்னா அட்மிஷன் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கட் ஆஃப் ரெலவெண்ட்டான டவுட்ஸு, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய விவரங்கள் தேவைங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் நீட் UG 2024க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சார், எனக்கான ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர் தேவைப்படுது அப்படின்றவங்களும்
ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைங்க சார், எனக்கு வந்து 1 or 2 டவுட்ஸ் தான் இருக்குது, அந்த டவுட்டை மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி த்ரூ பெய்டு சர்வீஸில் உங்களுடைய ஒரு சில சந்தேகங்களையும் தெரிந்து கொள்ளலாம்.